இன்னைக்கு வீடியோவில் ஒரு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன ப்ராடக்ட் அப்படின்னா, இந்த சரிகமா கார்பன் ரேடியோ தான். ஒரு விண்டேஜ் டைப் அந்த லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு ரேடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட் ஆக்சுவலாக நான் வந்து அம்மாவுக்கு தீபாவளி அன்னைக்கு ஒரு கிஃப்டாக வாங்கி கொடுத்துருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்ஸ் வந்து இது ரெகுலராகவே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்ரி மார்னிங் ஒரு 8 o'clock வந்து இது பாட ஆரம்பிச்சிடும். 1 hour கிட்ட லெசன் பண்ணிவிட்டு ஒரு கிச்சனில் ஒர்க் பண்ணுறதுக்கு மற்றபடி ஏதாச்சும் ஒர்க் அப்போ கூட ஒரு ஆள் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இதை வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லாவே இருக்குது. ஓவராலாக என்னோட ஒரு ஒப்பீனியன் என்னென்னா நல்லா இருக்குது. மற்றபடி இப்போது இது நான் கிட்டத்தட்ட ஒரு 6,000 rupeesக்கு தான் நான் இதை பர்ச்சேஸ் பண்ணேன். அந்த மணிக்கு இது வேல்யூவா என்ன அப்படிங்கிறத நம்ம போக போக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த ப்ராடக்டோட ஒரு பர்ச்சேஸ் லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஒரு பாக்ஸில் ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாம். ஜஸ்ட்டு நார்மலான ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இதில் ஆக்சுவலாக மற்ற ரேடியோஸ்க்கும் இதுக்கும் இருக்கிற ஒரு மேஜரான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, இதில் ஒரு 5,000 பழைய பாட்டு இருக்கு இல்லையா, இளையராஜா, எஸ்பிபி அவங்களாம் பாடின ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்த பாட்டு வீட்டில் வந்து சப்போஸ் பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா, இல்லை டெக்னாலஜி யூஸ் பண்ண தெரியாத யாராச்சும் இருக்காங்க அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு பயன்படுற மாதிரியான ஒரு ரேடியோவாக இது இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியனு. இப்போ இன்பில்ட்டாகவே ஒரு 5,000 சாங்ஸ் இதில் அப்லோட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்துட்டு இதில் மொபைல் மூலிமா ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி தான் இதில் ப்ளே பண்ணணும் அப்படின்ற ஒரு ஒரு நெசசிட்டிலாம் கிடையாது. ஜஸ்ட் அந்த பாட்டை நம்ம லிசன் பண்ணலாம். பெரியவங்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது தான் மேஜரான அட்வான்டேஜ். ஸோ 5,000 சாங்ஸ் உள்ளே இருக்கும். அண்ட் மற்றபடி என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, லைக் ப்ளூடூத், யூஎஸ்பி, ரேடியோ இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இந்த சைடில் ரேடியோவோட சைடில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அப்படியே எக்ஸாக்டாக பிக்சர் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன ஆர்டிஸ்ட்டு, என்ன ஆக்டர்ஸ், யாரோட பாட்டெலாம் இருக்கும் அப்படிங்கிற அந்த டீட்டெயிலிங் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த லைன் தான் பர்ஃபெக்ட் கிஃப்ட் ஃபார் யோர் லவ்ட் ஒன்ஸ். மோஸ்ட்டாக இது லவ்ட் ஒன்ஸுன்றதை விட நான் முன்னவே சொன்ன மாதிரி கொஞ்சம் வயசானவங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு கிஃப்டாக இது இருக்கும் அப்படின்றது தான். இங்கே சைடில் வந்துட்டு உங்களுக்கு ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம இப்போது ஓப்பன் பண்ணி உள்ள ரேடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணலாம். ஸோ அன்பாக்ஸ் பண்ணிட்டா உள்ளே நம்மளுக்கு ரேடியோ இதுதான். இது தாண்டி வந்துட்டு உள்ள சார்ஜர் அண்ட் ரிமோட் கொடுத்துருக்காங்க. நான் அது காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ரேடியோ ஃபர்ஸ்ட்டு நான் கையில் இது எடுக்கும்போது வெயிட் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. ரொம்ப தக்கையாக இருக்கிற அந்த ஃபீல்லாம் இல்லை. ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு ஹெவியாக தான் இருக்குது. ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக் தான் இது. ஆனால் உங்களுக்கு அந்த ஒரு நல்ல ப்ரீமியமான ஒரு ஃபீல் தான் இருக்கும். ரொம்ப ஒரு பிளாஸ்டிக்கியாக இருக்குது, ஒரு சீப்பான ஒரு குவாலிட்டி பிளாஸ்டிக் அப்படிலாம் இருக்காது. பார்க்குறதுக்கு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு ப்ராடக்டாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இதில் ஹைலைட் வந்துட்டு இந்த ஹேண்டில் தான். உங்களுக்கு அந்த பழைய காலத்து ஒரு ஃபீலை பக்காவாக கொடுக்கும். கண்டிப்பாக வந்துட்டு ஹாலில் வச்சிங்கன்னா எங்கள் வீட்லேயே வந்துட்டு வரவங்க வந்து சப்போஸ் இது ஹாலில் தான் இருக்கும். ஹாலில் வரவங்க கண்டிப்பாக இது என்னது நிஜமாவே இது ரேடியோவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராடக்ட்டை பற்றின ஒரு என்கொயரி கண்டிப்பாக எல்லாருமே கேட்டிருக்காங்க. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3-4 பேராவது வந்தவங்க இதை பற்றி விசாரிச்சிருக்காங்க. மற்றபடி இப்போ இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும்னா, இங்கே டாப்பில் வந்துட்டு சரிகமா கார்வன் அப்படிங்கிற அந்த லோகோ கொடுத்துருக்காங்க. இங்கே தான் வந்துட்டு உங்களுக்கு ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. ஸோ நான் ஆன் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல வந்துட்டு ஆன் ஆனோன்னா லோடிங் சொல்லிட்டு ப்ளூடூத் மோடா என்ன மோடுன்னு தெரியும். இப்போ நான் வந்துட்டு இப்போ வந்து கரண்ட்டாக உங்களுக்கு வந்து ப்ளூடூத் மோடில் இருக்குது. அதனால தான் இங்கே ப்ளூடூத்னு காட்டுது. நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் இதில் வச்சு காட்டுறேன். இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் வந்துட்டு உங்களுக்கு சரிகமா அந்த பை டிஃபால்ட்டாக 5,000 சாங்ஸ் சொன்னேன் இல்லையா, அது இதில் தான் இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட்டு, டிவோஷனல் அண்ட் தென் கர்நாடிக் அப்படிங்கிற 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதில் ஆர்டிஸ்ட்டுன்னு வச்சிங்கன்னா என்னென்ன ஆர்டிஸ்ட் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட சாங்ஸ் எல்லாம் வரும். ஆர்டிஸ்ட்டை நீங்கள் மாற்றணும் அப்படின்னா இந்த வீலை வந்துட்டு நம்ம ரொட்டேட் பண்ணும்போது ஆர்டிஸ்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருப்பாங்க. சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு தெரியுது இல்லையா. ஸோ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இப்போ சப்போஸ் ஜெமினி கணேசன் அவரோட சாங்ஸ்லேயே அடுத்தடுத்த சாங்ஸ் கேட்கணுன்னா இந்த ஃபார்வர்ட் பேக்வர்ட் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது சேஞ்ச் ஆகும், சாங்ஸ் சேஞ்ச் ஆகும். அதே போல் தான் இப்போ எனக்கு ஆர்டிஸ்ட் வேணாம், டிவோஷனல் சாங்ஸ் கேட்கணுன்னா டிவோஷனல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது லோட் ஆகிட்டு அந்த ட்ராக்குக்கு போயிடும். இப்போ அம்மன் சாங்ஸ் இருக்குது, அதே போல் விநாயகர் சாங்ஸு, விஷ்ணு, அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதே போல் நெக்ஸ்ட் சாங்ஸ் போகிறதுக்கு இந்த பட்டன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் கர்நாடிக் வேணும்னா
நெக்ஸ்ட்டு கர்நாடிக் இது போய்க்கலாம். எங்கேயுமே அதே மாதிரி தான் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நான் சொன்ன அந்த 5000 சாங்ஸு. சவுண்ட் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 13ல் வைக்கும் போதே நல்ல சவுண்டாக தான் கேட்டுட்ருக்கு. 13ல் வைக்கும் போதே உங்களுக்கு வந்து நல்ல அதிகப்படியான ஒரு சவுண்டாக தான் இருக்கும். அதனால நான் மறுபடியும் காப்பி ரைட் வந்துடும், அதனால கம்மி பண்ணிடுறேன். மற்றபடி வந்துட்டு சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரிகமா வேண்டாம், எனக்கு யூஎஸ்பி மூலியமாக நான் பாட்டு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஆப்ஷனும் உங்களுக்கு இருக்கும். அண்ட் தென் எஃப்எம்மும் நம்மளால் கேட்க முடியும். எஃப்எம் அகெயின் அதுவுமே வந்துட்டு இந்த வீல் வச்சுட்டு நீங்கள் எந்த எஃப்எம் வேணுமோ அதை வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே நல்லாயிருக்கு. அண்ட் தென் ஃபைனலாக ப்ளூடூத் ஃபோன்லேயுமே நான் கனெக்ட் பண்ணி செக் பண்ணேன். ஸோ பர்ஃபெக்டாக பேர் ஆகும், எந்த ஒரு இஷ்யூவுமே இல்லாமல் பேர் ஆச்சு. அது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இந்த பக்கம் வந்துட்டு வால்யூம் ஸ்க்ரால் வீல் கொடுத்துருக்காங்க, லைக் அப் அண்ட் டவுன். அண்ட் தென் ஹெட்ஃபோன்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. பட் இந்த டிவைஸில் ஹெட்ஃபோன் நம்ம யார் கனெக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. அண்ட் தென் இதை யூஸ் பண்ணுறதே வந்துட்டு கொஞ்சம் பெரியவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறப்போ இது தேவைப்படாது அப்படிங்கிறது தான் என்னோட தாட்டு. பேக் சைடில் உங்களுக்கு ரீசெட் பட்டன் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ஏதாவது ஒர்க் ஆகலை அப்படிங்கிறப்போ அந்த ரீசெட் பட்டன் யூஸ் ஆகும். அண்ட் தென் சார்ஜிங் போட்டு ஒரு யூஎஸ்பி போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது இதில். மற்றபடி இந்த ஹேண்டில் இது கொஞ்சம் நல்லாயிருக்கு ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு. இது வந்து நம்ம வெளியெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம், தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். பட் வெளியே எடுத்துகிட்டு போக மாட்டோம் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ரூம்குள்ளேயே ஹால்குள்ளே அப்படி வீட்டுக்குள்ளே கேரி பண்ணுறதுக்கு இந்த ஹேண்டில் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது ஆக்சுவலாக, நல்லாயிருக்கு. இந்த ப்ராடக்ட்டுக்கு நம்மளுக்கு சார்ஜரும் சேர்த்து தான் வருது. அண்ட் தென் நான் சொன்ன அந்த கண்ட்ரோல்ஸ், இந்த ரேடியோவில் இருக்கிற கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இந்த பட்டன் ரிமோட்டும் கொடுத்துட்றாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 12 feet கேப்பில் நம்ம இந்த ரிமோட்டை ஆப்ரேட் பண்ண முடியும். இந்த ரிமோட்டுமே ஆக்சுவலாக ரொம்ப குவாலிட்டியாக தான் இருக்குது, நல்லா இருக்குது ஆக்சுவலாக. பட்டன்ஸ் எல்லாத்தையுமே இந்த ரிமோட்லேயே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும், அது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக வந்து எனக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கா அப்படின்னா, இந்த ப்ராடக்ட் ஒரு சில ப்ராடக்ட்ஸுக்கெலாம் நம்ம வந்துட்டு பிடிச்சிருக்கு பிடிக்கல, இல்லைனா இந்த மணிக்கு இது ஒர்த்தா இல்லையா அப்படின்லாம் நம்மளால் சொல்லவே முடியாது. ஏன்னா ஒருத்தங்களுக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்ட் இல்லையா, அது அவங்களுக்கு அந்த விஷயம் தேவை, அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு கம்பேனியன் மாதிரி அது இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இது அம்மாவுக்கு வாங்கி கொடுத்தேன். அப்படி இருக்கிறப்போ இந்த பொருளுக்கான விலை அதுக்கு ஒர்த்துன்னு சொல்லிட்டு என்னால் சொல்ல முடியல. என்னை பொறுத்த வரைக்கும் இது அம்மாவுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் கிஃப்டாக தான் நான் பார்க்குறேன். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஃபைன் தான். சப்போஸ் நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த ப்ராடக்ட் ஆல்ரெடி இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களோட வியூஸ் என்ன, கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். பட் இந்த ப்ராடக்ட் வாங்கும் பொழுது ஆக்சுவலாக கொஞ்சம் பார்த்து வாங்கணும். ஏன்னா இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. அண்ட் தென் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ்லேயும் இது ஆக்சுவலாக இருக்குது. ஒரு சில கலர்ஸ்லாம் ஒரு சில லாங்குவேஜஸ்க்கு மட்டும்தான் இருக்குது. நம்ம அந்த கலரை பார்த்து வாங்குறோம்னா தப்பான ஒரு ப்ராடக்ட் வந்துடும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு அந்த மாதிரி தான் வாங்கிட்டார். அவர் பெங்காலியோ ஹிந்தி சம்திங் அது மாதிரி தான் ஒரு வீட்டுக்கு ரிசீவ் ஆச்சு. ஸோ அது ஒரு விஷயம் நீங்கள் பார்த்து வாங்குற மாதிரி இருக்கும். இந்த கலர் உங்களுக்கு வீடியோவில் எப்படி இருக்குன்னு தெரியல, பட் நேரில் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. இது ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன நான் கன்க்ளூட் பண்ணணும்னா, இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு வயசானவங்களுக்கு இல்லைனா வந்துட்டு அப்பா அம்மாவுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா இது வந்து ஒரு பெஸ்ட் கிஃப்டாக இருக்கும். ஏன்னா ஒரு மொபைலில் பாட்டு கேட்குறத விட இதில் கேட்குறது தான் வந்துட்டு பெரியவங்கலாம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இது வந்துட்டு ரொம்ப சுலபமாக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் பாட்டு கேட்பாங்க, டக்குன்னு வந்து அவங்களுக்கு ரேடியோ கேட்கணும்னு தோணுச்சுன்னா ரேடியோ கேட்கலாம். அவங்களுக்கு ரொம்ப ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு டிவைஸாக தான் நான் இதை பார்க்குறேன். ஸோ சப்போஸ் கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ணுங்கள், அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க பெரியவங்க. ஸோ அவ்வளோதான், இந்த ப்ராடக்ட்டை பற்றின என்னோடய தாட்ஸ் இதுதான். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.